அல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த, என்னை ஏற்கனவே முன்குறித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தள்ளப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவனாயிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றியிருக்கிறார். இதுக்கு முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல என்னை அழைத்த அருமையான இந்த கிரேஸ் டிவியுடைய ஃபவுண்டர் ரெவரண்ட் அருமையான சந்திரமோகன் ஐயா அவர்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் எனக்கு அறிமுகமானதற்கு காரணம் என்னுடைய சகல ஞான ஒளி ஐயா அவர்களை நான் நன்றி கூறுகிறேன். அவருடைய துணைவியார் என்னுடைய மனைவியுடைய மூத்த சகோதரி. அவர்கள் என் மீது ரொம்ப அன்பு கூறுவார்கள். அவர்களும் இணைந்து என்னை அழைத்தார்கள். அது மாத்திரமல்ல, என்னை பார்க்கும்படி அருமையான குழுவினர்கள் என் வீடை தேடி வந்து என்னை பார்த்து என்னை விசாரித்தீர்கள். படைப்பில் உங்களுடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வரும்பொழுது அப்படியே அருமையான அண்ணன் ஞான ஒளி ஐயா மூலமாய் நீங்கள் எல்லாரும் வந்து என்னை பார்த்து என்னை அழைத்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கிரேஸ் டிவி மிக சிறப்பாக அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல ஆசைப்பட்டேன். என்னென்னா, அந்த கிரேஸ் டிவி மூலமாக இப்போது ஒரு 11th படிக்கிற பிள்ளைக்கு தலையில் அடிபட்டு அந்த பிள்ளை வந்து கான்சியஸ் குறைவாக இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலையிலே இப்போது படுக்கையில் இருக்கிறாள். உண்மையாக சொல்லுகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவள் எழுந்திருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஐ பிலீவ் தட். எல்லாரும் ஆமேன்னு சொல்லலாம். கிரேஸ் டிவி இஸ் நாட் ஏ ஷோ. கிரேஸ் டிவி என்பது அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு சேனல். கர்த்தர் அநேகரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது பார்க்க கடுகு சிறிதளவாய் இருந்தாலும் அது பெரிதளவாய் மாறிடும். இங்கே சின்னதாய் இருக்கிற இடம் கடுகு விதை பெரிதாய் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ரெவரண்ட் சொன்னார், ஒரு 60 லட்சத்துக்கு பேர் மேற்பட்டவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம்! இன்றைக்கு கர்த்தர் இவ்வளவு அற்புதத்தை செய்து வருகிறார். ஆகவே இந்த கிரேஸ் டிவி நான் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் இதை இன்னும் அதிகமாய் வளர்ப்பாராக. ஆகவே நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தி, எலியாவின் தேவனே என் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். கர்த்தர் நல்லவர். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுமா, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்தி இருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று விசுவாசத்தோடு பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே ஆவியே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, வெறுமையானதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எதை அறிந்திருக்கிறார்? வெறுமையானதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றுவதற்காகவே தேவன் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த கிரேஸ் டிவி மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது தேவனை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வெறுமையான வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே யாரை பார்த்து வந்தார் என்றார் சொல்ல, நம்மளாம் யாரை போய் பார்ப்போம்னா, த பெஸ்ட் லீடர், த பெஸ்ட். ஆல்வேஸ் வி ஆர் திங்கிங் பெஸ்ட். வாட் ஐ எம் டெல்லிங், ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு பெஸ்ட்டை பார்க்க வரல, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறவங்கள தான் பார்க்க வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பார்ப்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவிகளை சந்திக்க வந்தார். இயேசு ஒரு பொழுதும் நீதிமானை பார்த்து போகவில்லை. இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது பாவிகளை சந்திக்க வந்தார். நாம் நினைக்கிறோம் பாவியிடத்தில் சேருவது தவறு என்று சொல்லி, ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவிகளுக்காகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் பாவியாக இருக்கும் பொழுது இயேசு என்னை சந்தித்தார். நான் 16 வயதிலிருந்து உலக காரியத்தில் ஈடுபட்டவன். நிறைய பிரச்சனை, சண்டை. நான் இன்றைக்கி இந்த கை எனக்கு இருக்கிறதுனால பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய வீச்சர்வால் என்னை வெட்ட வந்தாங்க. 4 பேர் 10 50 பேர் என்னை மெரிச்சிட்டாங்க. மெரிச்சு ஓங்குறாங்க, இவ்வளோ பெரிய வீச்சர்வால் என்னை வெட்டுறதுக்கு. அந்த நேரத்தில் ஒரு தம்பி சொன்னார், என் ஃப்ரெண்டு அங்கே அந்த கூட்டத்தில் அடிக்க இருக்கிறாரு. பார்த்து சொன்னார், ஏய் இவன் என் ஃப்ரெண்டு லிவிட் அப்படின்றான். ஏன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு. பிரச்சனை. அன்றைக்கு இயேசு என்னை முன்குறித்தார். பாவியாக இருக்கிற என் மீது இயேசு அன்பு கூர்ந்தார். அதான் ஃபாதர் அழகா சொல்றாரு, என் மீது அன்பு கூர்ந்து பலியாக சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் இதற்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் பரிசுத்தமாக இருக்கும்போது இயேசு என்னை தேடி வரவே இல்லை. நான் பாவியாக இருக்கும்போது இயேசு என்னை தேடி வந்தார். உண்மை அதுதானே. எல்லாரும் யாரை பார்த்து போவீங்க? ஒரு மனிதன் நன்றாக இருந்தால் அவன் பக்கத்தில் ஷீட் போடுவோம். என் பக்கத்தில் உட்கார்றவங்க யாராக இருக்கணும்னா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவங்களா உட்காரணும். என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ரிச் மேனாக இருக்கணும். ஒரு அழுக்காக இருக்கிறவங்க கூட ஷீட்டு, பஸ்ஸில் ஷீட் கிடைச்சா கூட நீங்கள் உட்காருங்க அப்படின்வாங்க. அவங்க நிற்பாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கு இவங்களுக்கு வெக்கப்படுவாங்க, அவங்க அசிங்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு கல்யாணத்தில் கூட நீங்கள் பாருங்கள், பந்தி உட்காரும் போது ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு என்று வழி இல்லாதவன், ஒரு அழுக்கு வஸ்திரத்தை அணிந்திருக்கிறவன் உன் பக்கத்தில் அமரும் பொழுது அந்த இருக்கை யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டு ஒரு கேப் காலியாக இருக்கும். ஏன்? அவனோடு அமர்வதற்கு இவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இயேசு பாவிகளிடத்தில் தான் அமர்ந்தார். இயேசு போன வீடு எல்லாம் பாவிகள் இருந்த வீடு. சகையுக்கு ரொம்ப ஆசை இயேசுவை பார்க்கணும்னு. ஏன் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தெரியுமா? அவன் ஏன் ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணம். அவர் எப்போதுமே ஆயக்காரனையும் பாவிகளையும் நேசிக்கிறவர். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்துல வேதம் சொல்லுகிறது, பரிசேயர்கள் ஆயக்காரன். ஒரு ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறான். வெளியில் இருக்கிற ஆயக்காரன் சொல்கிறான், பாவியாக இருக்கிற என் மேல் இருக்கும் தேவனே உம்மை பார்க்க
என்னால் முடியாது. அவன் முகத்தை ஏறெடுத்து பார்க்க கூட பயந்தான் வெளியிலிருந்து. அப்போ சொல்றாரு, இவனே நீதிமான். அப்போ பார்த்தா எங்கே போனாலும் ஆயக்காரனை, பாவிகளை குறித்தே பேசி வருகிறார். இவன் ஒரு வரி வசூலிப்பவன், பணத்தை சேகரிப்பவன், இவன் தலைவன், அந்த குழுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். இவங்க எல்லாம் சொல்றாங்க போய், ஐயா இந்த இயேசு கிறிஸ்து எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு. எங்கே உதாரணம் சொன்னாலும் ஆயக்காரன் நம்மளை பற்றி தான் பேச, நம்ம மோசமானவடா. இல்லை அவருக்கு அப்படி பார்க்கல. அவர் எப்படி பார்க்கிறார்? அவரை பார்க்கும்போது எல்லாம் இயேசு ஆயக்காரரை பார்க்கும்போது மிக சிறப்பாக பேசுகிறார். இயேசு பார்க்கிறார், அவனை பார்க்க வகை தேடுகிறார். அவர் எப்படி பார்க்கிறார்? அவனை பார்க்கும்போது அண்ணாந்து பார்க்கிறார், இறங்கு, நான் உன்னோடு கூட தங்க போகிறேன். அவன் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, ஆனால் ஒரு வெறுமை இருக்கிறது. ஏனென்றால் அவன் பாவி என்ற ஸ்தானத்தை இப்போது பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு, நீ பாவி அல்ல, நான் உன்னை நேசிக்க வந்தவேன் என்று சொல்லுகிறார். இந்த கிரேஸ் டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனங்களே, யார் வேணாலும் உங்களை வெறுக்கலாம், ஆனால் இயேசு ஒருபொழுது உங்களை வெறுப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஒரு இடத்துல நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 5:2. அப்பொழுது கடற்கரையில் நின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிற பார்வையே ரொம்ப வித்தியாசங்க. நான் பார்ப்பதெல்லாம் நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கணும். இயேசு 2 படகை பார்க்க, 2ம் வெறுமையான படகு தான். அல்லேலூயா. இன்றைக்கு வெறுமையாக இருக்கிற அன்பு என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு அதுதான் மிக அழகாக சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் 2 படகுகளை பார்க்கிறார். வாசிக்கலாம். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவங்களுடைய உழைப்பிலே 1% கூட என்ன பண்ணல, பெனிஃபிட் இல்லை. அவங்களுடைய உழைப்பு டோட்டல் லாஸ், அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் லாஸ், எல்லாவற்றிலும் அவங்க லாஸ்ல இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கிரேஸ் டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் தோல்வியா என்று பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, ஒருவேளை கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய படகு வெறுமையா இருக்கிறது, நீ இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் லாஸ் ஆயிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே, இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உன் படகிலே நான் ஏறப்போகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அமர்ந்திருக்கிறவர் கூட யாரா இருக்கலாம். நானும் கம்பெனி நடத்தினவன் தான். நானும் ஒரு சிறு கம்பெனி, ஒரு 3 கம்பெனியை நான் வைத்து நடத்தினேன். நான் டூல் மேனுஃபேக்சர். நான் எஸ்பிஎம் மிஷின், ஸ்பெஷல் மிஷின் பண்ணுறவன். நான் என்னென்ன டிசைன் வேணுமோ நான் டூல்ஸ் பண்ணி நான் அனுப்புவேன், மிஷினே பண்ணுவேன். அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். ஃபேப்ரிகேட்டர், அதுக்கப்புறம் ப்ரெஷர் டை காஸ்டிங் வச்சுருந்தேன். இவைகள் எல்லாத்தையும் நான் பண்ண என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்வியை பார்த்தேன். ஆனாலும் இயேசுவை நான் விடவில்லை. தோல்வியை நான் பார்த்தாலும் யாரை விடவில்லை, நான் இயேசுவை ஒரு காலம் நான் விடவில்லை. என்னுடைய பணி, என்னை 20 வயசில் என் தேவனாகிய கர்த்தர் தொட்டார். நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் தான். நாங்கள் 20 வயசில் தேவன் என்னை தொட்டார். அன்றைக்கு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து போய்விட்டேன். லைட் மியூசிக்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. இப்படி எல்லா விதத்திலும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு லைட் மியூசிக்கெல்லாம் வச்சு போயிட்டு இருந்தேன். ஆனாலும் 20 வயதில் தேவன் என்னை தொட்டு என்னை மாற்ற விரும்பினார். நான் மாறினேன். ஒரு காலகட்டத்தில் கம்பெனி நடத்துவதற்கு தேவனை கிருபை செய்த, சொந்தமாக நடத்துவதற்கு எவ்வளவு முயற்சித்தும் எல்லாவற்றிலும் நிறைய தோல்விகளையும் எல்லாம் சந்தித்து, சில வேளைகளை பணங்கள் லட்சங்கள் வந்தாலும் அது என் கையில் நிற்பதில்லை. ஆனால் ஆண்டவரோடு கூட பயணிக்க 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 என் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். 2018 நான் பல லட்சங்கள் கடனோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தேன். 2018 கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே எனக்கு கடன் இருக்கிறது. நான் எப்படி வெளிவருவேன் என்று அங்கலாய்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி சொன்னார், கம்பெனி மூடுன்னு சொன்னார். கடன்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்கும் போது கம்பெனி மூடுன்னாரு. இயேசுவே நான் என்ன பண்ணுவேன்? கம்பெனி மூடின உடனே கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது, உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க பேங்க்கில், 20 லட்சம் ரூபாய் நீ கட்டி ஆகணும். கோர்ட்டுக்கு போகிறேன், நிற்கிறேன். கோர்ட்டில் சொல்கிறாங்க நீ கட்டி தான் ஆகணும். எதுக்காக நீ பேங்க்கோட வாதாடுற? அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஒரு நாளும் நீ வர்ற ஒவ்வொரு நாளுக்கும் நீ தான் பணம் கட்ட போகிற. அவங்க செலவெல்லாம் நீ தான் கட்டணும்.
இன்றைக்கி 22 லட்சம், நாளைக்கு 25 லட்சம். நீ எவ்வளோ நாள் தள்ளுறியோ அவ்வளோப்பும் உனக்கு பணம் ஏறும். உன்னை விடுவிக்க முடியாது. திடீர்னு பேங்க்லேருந்து ஒரு காலிங் வந்துச்சு. எனக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கும்பொழுது திடீர்னு உட்கார வச்சு எல்லா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மூலமாக நிற்க வச்சாங்க. உன்னால் எவ்வளோ கட்ட முடியும்? நான் சொன்னேன் 7 லட்சத்துக்கு மேலே கட்ட முடியாது. என்னப்பா அநியாயமாக இருக்குது, பாதிக்கு பாதி கேட்டால் கூட பரவாயில்ல, நீ ஒரே 7 லட்சம் தான் கட்டுவேன். அப்புறம் ஃபைனலாக 10 லட்ச ரூபா கட்டுங்கன்னாங்க. உடனே 1 லட்ச ரூபா கட்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். 6 மாதம் டைம் கேட்டு வந்தேன். அப்போ சொன்னார், நீ 6 மாதத்துக்குள்ளே கட்டலைனா இந்த பணம் அப்படியே டபுள் ஆகும், பல லட்சங்கள் உனக்கு ஃபைன் வரும், நீ எல்லாத்தையும் கட்ட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவாய், ஜாக்கிரதைன்னு. என் படகு வெறுமையாய் நின்றது. என் படகை இயேசு பார்த்தார். என் படகை தேவன் பார்த்தார். இவன் என்னை நம்பி இருக்கிறான். நான் அருகில் இருக்கும்போது அந்த படகு வெறுமையாக இருப்பது தேவனுக்கு பிரியமே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை இந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் வீட்டில் நீ வெறுமையாக இருக்கிறாய், ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறாயா? இயேசு சொல்லுகிற வார்த்தை, உன் படகை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அதை தான் சொல்லுகிறார். வெறுமையானதை முன்னறிந்ததா? அழகான ஒரு பாடல். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. நான் பாட ஆரம்பிச்சு போனேன்னா நேரம் அதிகமாயிடும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், படகை நிரப்ப வேண்டும். நான் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர்ட்ட கேட்ட, ஆண்டவரே ஆல்மோஸ்ட் ஓவர், அக்டோபர் வந்துடுச்சு, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை. 10 லட்சம் நான் இந்த 30ஆம் தேதிக்குள்ளே கட்டியாகணும். அக்டோபர், இன்றைக்கி தேதி 15. நான் என்ன செய்வேன்? அப்போ மீட்டிங் போயிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க என்ன, இவன் ஊழியத்தை விட்டு, வேலையை விட்டு, பிஸ்னஸை விட்டு. என் மச்சான் சொல்கிறார், வா உன்னை ஏர்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னாரு. கர்த்தர் அழைத்தவர் உண்மையில். என்னோடு இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, ஏன்பா இவ்வளோ பேர் ஊழியத்தை தாங்கிட்டு இருந்தேன், இப்போ எப்படிப்பா தாங்க போகிறேன்? உங்களை நம்பி நான் இவ்வளோ பண்ணியிருந்தேனே, ஏன் நீங்கள் பிஸ்னஸை விட்டீங்க? நீங்கள் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கு. நீங்கள் பண்ணுற ஊழியமே சிறப்பாக இருக்குது, அநேக இடத்துல கர்த்தர் பயன்படுத்துகிறாரு, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்படியே பண்ணுங்க. இல்லை, ஆண்டவர் அழைத்தார். நான் இந்த கம்பெனியை நான் கவலைப்பட்டேன். நான் அழைத்த அடுத்த நிமிஷமே 1 ஹவரில் என்னுடைய கம்பெனியில் இருக்கிற எல்லா கரண்ட்டை கட் பண்ணேன். முதல்ல கரண்ட்டை தான் கட் பண்ணேன். ஒர்க்கர்ஸ்லாம் கேட்டேன், என்ன சார் நாங்கள் இன்னையோட கம்பெனி மூடுறேன். அன்னைக்கே 18ஆம் தேதி 4 மணிக்கு சொன்னார். 18ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே என் கம்பெனி வைண்ட் அப் பண்ணிட்டேன். வெறுமையாக்கப்பட்டவன், உறவினாலே அற்பமாய் பார்க்கப்பட்டவன், ஏராளமாய் பேசப்பட்டவன் நான். இயேசு பார்த்தேன், ஆண்டவரே என் படகு வெறுமையாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்றார், உன் படகுல நான் ஏற போறேன். ஆண்டவராகிய இயேசு என் படகுல ஏற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன். ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவர் என்ன பண்ண போறேன்? என் மனசில் பேசுதுங்க, என்ன பண்ண போறேன்? நான் சொன்னேன், கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்வீர். ஒரு சத்தம் எனக்குள்ளே கேட்குது, எங்கேயும் போவாத, 8 மணிக்கு உன்னை தேடி ஒரு 10 லட்சம் வரும். நான் அமர்ந்து கொண்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நெருங்கியவர் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. ஏன்? இல்லை, உங்களை பார்க்க வரேன். என்னன்னு? உங்களை பார்க்க வரேன், எங்கேயும் போகாதீங்க. வந்தார், 2 பண்டல் 5 லட்சத்தை எடுத்துன்னு வந்து டேபிள் மேலே வச்சார். இந்தாங்க, இந்த 10 லட்சத்தை எடுத்துன்னு போய் காட்டுங்க. கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார். ஒரே வருஷத்தை அந்த 10 லட்சத்தை திரும்ப கொடுக்க கர்த்தர் எனக்கு பலம் தந்தார். அருமையான தேவச்சனமே, உன் வாழ்க்கையில இயேசு வந்தார் என்றால் உன் கஷ்டத்தை இயேசு போக்குவார். ஒருவேளை நீங்கள் அநேகருக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறவில்லை, ஏன்? நான் இயேசுவை தானே பின்பற்றுகிறேன், இயேசு என்னை ஏன் கைவிட்டார்? இயேசு உன்னை கைவிடவில்லை. மிக ஆணித்தரமாய் சொல்ல முடியும், இயேசு நம்மளை கைவிடவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? எஸ், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் நடந்திருக்கிறேன். போன மாதம் நான் நிறைய பேர் இது மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு ஒரு பணம் தேவைப்பட்டது. அப்போ ஒரு கூட்டத்துக்கு போனேன். சில மிஷினரி சங்கத்திலேருந்து என்னை கூப்பிட்டு செய்திக்கு அழைப்பார்கள், நான் போவேன். அப்போது உங்களை மாதிரி நிறைய ப்ரேயர் லீடர்ஸ், நிறைய பேர் நல்ல லீடர்ஸ்லாம் அங்கே அமர்ந்திருப்பாங்க. நல்லா ஊழியத்தில் நல்ல சிறந்து வளர்ந்தவர்கள், 60 ஆண்டு ஊழியத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அங்கே இருப்பார்கள். அந்த இடத்துல செய்தி அழைக்க நான் போவேன். அப்போ போகும்பொழுது நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பணம் எனக்கு தேவை, நான் என்ன செய்வேன்? உண்மை நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி நான் போனேன். நான் எவ்வளோ தொகையை கேட்டனோ நான் அவர்கிட்ட எதையுமே சொல்லலை. கர்த்தர் அந்த கூட்டத்தை முடித்த உடனே அதில் இருக்க ஒரு நபர் ஒரு கவர் ஃபுல்லாக எடுத்து வந்து கையில் கொடுத்தார். இது உங்கள் ஊழியத்துக்கு வச்சிங்க அப்படின்னார்.
அதை வாங்கி நான் ஜெபம் பண்ணி வீட்டில் வந்து பார்த்தேன். நான் எவ்வளவு எதிர்பார்த்தேனோ அதில் ₹1 கூட குறையாம கர்த்தர் அத்தனையும் செய்தார். என் தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு விஷயம், உன் படகு வெறுமையாய் இருக்கிறது. பேதுரு தன் வாழ்க்கையில வெறுமையாய் இருக்கிறதை இயேசு அறிந்தார். 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து அவர் அந்த படகிலே உட்கார்ந்து வெறுமையான படகிலே இயேசு அமர்கிறார். நம்ம எல்லாருமே எப்படி உட்காருவோம்னா, ஹோட்டலில் போனால் கூட இந்த ஹோட்டலில் ஜனமே இல்லைன்னா அங்கே உட்கார மாட்டோம். ஏன்னா என்ன அர்த்தம், அது இந்த ஹோட்டலில் எதுவும் நல்லா இல்லை போல இருக்கு, யாரும் வரல, நம்மளே இங்கே இமேஜ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஆனால் இயேசு அப்படி அல்ல. யார் கைவிடப்பட்டார்களோ, யார் ஒதுக்கப்பட்டார்களோ, யார் தனிமையாக இருக்கிறார்களோ அவரிடத்துல தான் இயேசு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், இயேசு வந்த நோக்கத்தை முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த பூமியை உண்டாக்கி விட்டு உடனே வரல. மனுஷன் வந்த பிறகுதான் இயேசுவே இந்த பூமிக்கு வர ஆரம்பிச்சார். மனுஷன் நீதிமானா இருக்கும்போது இயேசு இந்த பூமிக்கு வரல. அவன் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்யும் பொழுது இயேசு இந்த பூமிக்கு வந்தார். காரணம் என்ன? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே இயேசு வந்தார். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறோம். இவன் பாவி, இவன் தேவனுக்கு அருவருப்பானவன், தேவன் இவனுக்கு தேவன் இவன் மேல் பிரியமாய் இருக்கவில்லை, இவனை ஒதுக்குங்க. யார் ஒதுக்குவது? யாரை ஒதுக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எல்லா மனிதன் மேலும் இயேசு அன்பு கூறுகிறார். அதான் சொல்றார், என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். இதற்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாக சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. நான் கேட்கிறேன், நீ பாவின்னு சொல்லி நம்ம தள்ளுறோம்ல, நம்மளை பிடிக்காதவங்கள பாவி, இவன் சரியில்லை. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு பிள்ளை ஒரு தவறு செய்தால் அந்த பிள்ளையை தள்ளுவீங்களா? நீங்கள் தள்ளுவீங்களா? என் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், என் பாக்கெட்லேருந்து 2000 ரூபாய் எடுத்துட்டேன், என் பாக்கெட்லேருந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்களா? எந்த பேரண்ட் ஃபோன் பண்ணுவீங்க? போயிட்டு லாடம் கட்டுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்க. யாரை திட்டுவோம்? ஏமாந்தவங்க வீட்டில் பெண்கள் தான். பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறேன், அவங்க பாரு என் பாக்கெட்லேருந்து எடுக்கிறான், எப்படி வளர்த்துருக்கிறேன்? உடனே அம்மா டே திட்டாதீங்க, ஏன்டா எடுத்த? சரிங்க, இனிமேட்டு எடுக்க மாட்டாங்க. திருச்சபை நாம் குற்றவாளிகளை குற்றவாளி என்று தீர்க்காமல் அவன் குற்றத்தை அவனுக்கு காண்பித்து மனம் திரும்ப வைத்து மீண்டும் அடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சார். ஏன்? அவர் வரும் வரையும் அந்த இரக்கம் இங்கே இருக்கிறது. 2ஆம் வருகையில் வரும்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வருகிறார். அப்போதுதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வேலை இல்லை, பாவிகளை ரட்சிக்கிற வேலை இது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசு இந்த படகுல ஏற அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணு, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். எத்தனை பேர் போட்டில் போயிருக்கீங்க? துடுப்பு போட்டிருக்கீங்க? துடுப்பு போடுங்க. உங்கள் வீட்டில் சப்பாத்தி கேட்டாங்கன்னா பெண்கள் கிட்ட கணவர் கேட்குறாரு, அம்மா சப்பாத்தி செஞ்சு கொடுங்கண்ணா. எனக்கே வயசாகிடுச்சு, விரலாம் வலிக்குது, கை வலிக்குது, என்னை போய் சப்பாத்தி செய்ய சொல்கிறேன். ஏம்மா நாலே நாளில் நீயே சுட்டுக்கோ. அப்படியே இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்லுவோம், கொஞ்சம் மாவு எடுங்கன்னுவோம். மாவு அப்படி போடுவார், அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கன்னுவோம்.
தண்ணி அவரே ஊற்றுவார். கொஞ்சம் அப்படி லைட்டாக காட்டுங்க உப்பு, இதை கரெக்டாக போடுங்கண்ணே, அப்படியே பசங்கண்ணே, பசஞ்சிட்டிங்களா, அவள் தாங்க 4 உருண்டை தட்டிங்க. அதுக்கு அந்த பாவத்துக்கு அவர் கேட்காமே இருக்கலாம். 4 சப்பாத்திக்கு இவர் மொத்த வேலையும் செஞ்சிருவார். அடுப்பாங்கிற வரைக்கும் நம்ம தான். முடியாத காலகட்டம் இது, யாராலையும் செய்ய முடியாது. ஒரு ரா முழுவதும் ஒரு படகிலே பயணம் பண்ணி துடுப்பு போட்டு முழு வேலையும் செய்து மிகுந்த சோர்வோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு இருக்கிற மனிதனை இயேசு பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், இப்போது உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. உண்மையா சொல்லுங்க, நம்மளால கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு எழுந்துக்க முடியுதுங்களா? எவ்வளவு உடம்பு ஒலிக்குது, எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ கஷ்டத்தில் இருக்கிற எனக்கு தெரியும், இந்த கஷ்டத்தில் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். போங்க, எங்க சபையில் போன வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை ஒரு சகோதரி அழுதாங்க. அவங்களுக்கு யாருமே கிடையாது, தனிமையாக இருக்க கணவன் கிடையாது, இறந்துட்டாங்க. தனிமையாக இருக்கிற அம்மா, குழந்தை கிடையாது. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ரொம்ப கால் வலி, என்னால் முடியல, ஆப்ரேஷன் பண்ண கால் வலிக்குது, முட்டி பயங்கரமாக வலி, நடக்க முடியல, என்னால் எழுந்து ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல, என்னால் பாஸ்டர் எனக்கு யாராவது உதவி செய்ய ஆள் வேணும். நான் சொன்னேன், அட்மிட் ஆகணுமா, இந்த மாதிரி முட்டி தேஞ்சிருச்சுன்னா அட்மிட் தான் பண்ணணும். பாஸ்டர் என்னால் ஓன் அழுகுறாங்க அந்தம்மா. நான் பணம் உதவி செய்வேன், மருந்து வாங்குவதற்காக பண உதவி செய்வேன். என் சபையில் நான் அப்படி தான், யாரையும் விடுவதில்லை. எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளாய் நான் பாவித்து எல்லோருடைய கஷ்டத்திலே நான் பங்குள்ளவனாக இருப்பேன். இப்படி நான் செய்யும்பொழுது அந்த அம்மா சொல்லிச்சு, என்னால் முடியல பாஸ்டர், எனக்கு உதவி செய்ய ஆள் வேணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உதவியற்ற இவர்களுக்கு நீர் உதவி செய்கிறேன்னு சொன்னீங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் என்ன பண்ணுறாரு? அவர் சகாயம் பண்ணுகிறார். அப்போ நீங்கள் சொன்ன வசனம் உண்மைதானே? இந்த அம்மா விதவை, நான் ஜெபிக்க போகிறேன், இந்த அம்மா சுகமாகணும் சொல்லி ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் மகிமடைவார். சுகமாகி எழுந்து நடந்து என் திருச்சபைக்கு 2 படிக்கட்டு ஏறி மேலே வந்து என் முன்னாடி நாங்கள் பாஸ்டர், நான் நல்லா ஆயிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார் கரெக்டாக, 10 வசனம் சொல்லி அலங்கரித்து சீர் லைட் போட்டு பல்பு போட்டெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார். அவர் சொல்கிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவர் சொல்லிக் கொடுத்த ஒரே கருத்து தெரியுமா? என் நாமத்தினால் எதை கட்டலாம் அதை நான் தருவேன். அவருடைய நாமம் என்ன? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடை என்று சொன்னால் எழுந்து நடக்க வேண்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது சொல்லுங்கள்? ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? இயேசுவின் நாமம் தர வேறு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கவில்லை, உங்களுக்கும் யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. நான் கற்றுக்கொண்டதை சொல்லுகிறேன், வேதம் சொன்னதை சொல்லுகிறேன். இயேசுவின் நாமம் என்று வேறு நாமம் இல்லை. இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து, இந்த சேனலில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு சுகம் தாரும் சொல்லுங்கள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இதுதான் உண்மை. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை உங்களோடு கூட பேசுகிறேன். இவன் வெறுமையான படகை இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்ற, ஆழத்தில் கொண்டு போய் போடு. இஸ் நாட் எ ஃபிஷர்மேன், இஸ் எ கார்பெண்டர். அவங்க அப்பா ஒரு கார்பெண்டர் தான். அவர் மீன் பிடிக்கிற தொழில் அவருக்கு தெரியாது, பட் அவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்குதுன்னு சாதாரண இந்த மனிதனுக்கு தெரிகிறது. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிற இல்லையோ, இயேசுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உங்க வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய போகிறார். ஒன்றும் இல்லைங்க. அடுத்த வசனம் சொல்லுது, 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். வெறுமையான படகை பார்த்து ஒரே ஒரு விஷயங்க, இதில் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ். ஒன்று, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். இதில் ஒரே ஒரு ஒர்க் என்னென்னா ஹார்ட் ஒர்க் தான். திரும்ப படகை ஓட்டணும், அது ரொம்ப கஷ்டம்தான். நைட்டெல்லாம் ஓட்டிட்டு அப்போ தான் இறக்கவே திரும்ப போன்றார். யாரால முடியும் சொல்லுங்க? யாரால முடியும்? ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், என் கஷ்டத்தை பார்க்காமல் நான் வருகிறேன். இன்றைக்கு சொல்கிறேங்க, சர்ச்சுக்கு வாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன், திரும்பமா சாயங்காலம் நான் வரலைங்க. காலையில் நம்மளே பிரிச்சுக்கிறது, காலையில் ஒரு சர்வீஸு, நான் வரல, நான் காலையில் வந்துட்டேன். சும்மா நான் எங்கெங்க வருது? பேதுரு அப்படி சொல்லவில்லை. நான் இப்போ தான் போயிட்டு வந்துட்டேன், பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களுக்கு படம் கொடுத்து ரொம்ப நன்றி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என்னால் முடியல, தூக்கம் வருது, எனக்கு ரொம்ப கண்டெல்லாம் இருட்டாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னை ஆளை விட்டா போதும் சாமின்னு சொல்லலை. திரும்பவும் அதே கஷ்டத்தை மீண்டும் அனுபவிக்கிறார் பேதுரு.
முதல் கஷ்டப்பட்டார் பாருங்க, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மாமிசத்திலே அவர் கஷ்டப்பட்டார். 1 ரூபா கூட பயன் இல்லாமல் மாமிசத்தில் ஓடி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படி வேணா பண்ணுவேன், நான் சூப்பராக பண்ணுவேன். ஓடு ராஜா ஓடு. இயேசு சொல்லுகிறார், இப்போ உன்கிட்ட ஃபுல்லாக திறமையை வேஸ்ட் பண்ணிட்ட, உன் திறமையெல்லாம் லாஸ் பண்ணிட்ட, இப்போ நான் வந்திருக்கிறேன், திறமையே தேவையில்லை, என் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படினாரு. படகுல ஏறினாரு, போனாரு, படகை தள்ளிக்கிட்டு போய் உள்ளே போய் நல்லா துடுப்பு போட்டு போன. ஆண்டவர் சொல்ற, இந்த இடத்துல போடு ராஜான்னு. அதுக்கு முன்னாடி மீனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வானத்தையும் பூமியும் என்னை உண்டாக்கினவர் வந்திருக்கிறார், நான் அவரை போய் விசிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக வந்துடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் கும்பலாக வந்தவங்க பாரு, என்னை பார்க்க எல்லாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் பிடிச்சிக்க உனக்கு தான். 2 படகு அமிழத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ 1 படகு நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க, ஆண்டவர் சொல்கிறார், உன் படகுல நான் ஏறுறேன். இதுவரைக்கும் யாருமே உன் படகுல இல்லை, யாரோ நம்பி நீ போன, தோல்வியில் ஆயிட்ட. ஆனா இன்னைக்கு சொல்றேன், உன் படகை நான் அபரிதமாய் ஆசீர்வதிக்க போகிறேன். எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன்? 2 மடகு. இப்ப வாசிக்கலாம் அடுத்த வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கஷ்டத்தை மாத்திரமல்ல, உன் கூட்டாளின்னா யாருங்க? சிநேகிதர்கள், நண்பர்கள், உறவினர்கள், எல்லாரும். ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய blessing உனக்கு மாத்திரமல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் போய் சேரப்போகிறது. எப்படி சொல்றீங்க நீங்க? கிறிஸ்மஸ்க்கு நீங்க மட்டும் ட்ரெஸ் எடுக்க போறீங்களா, எல்லாருக்கும் எடுக்க போறீங்களா? சொல்லுங்க, எடுங்க. உங்களுக்கு 1000 ரூபாய், உங்களுக்கு 100 ரூபான்னு எடுக்காதீங்க. நீங்கள் எப்படி விரும்புங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு எடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எடுப்பதற்கு மாத்திரம் நான் பணம் தரவில்லை, உன்னோடு இருக்கிற கூட்டாளிக்கும் சேர்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உன்னை சார்ந்திருக்கிறவனை நான் ஆசீர்வதிக்க போறேன். என்னைக்கு நீ என்னை பிடிச்சிட்டியோ உன் குடும்பமா ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. என்னைக்கு என்ன நீ தேடி வந்தையோ அப்பவே உன் குடும்பம் மாறி போச்சு. முன்னாடி கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டத்துக்கு தேவன் சொல்லுகிறார், உன் கஷ்டம் எல்லாம் மாறுகிறது. அதான் அழகா டிஜிஎஸ் பாடுறார். என்ன பாடல்? கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாரா இருந்தால் சேதங்கள் இன்றி கருத்துடன் உன்னை காத்திடவே, யாராயிருந்தாலும் சேதங்கள் இன்றி கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார்,
அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அருமையான தேவஜனமே, உன் குடும்பத்தை மாத்திரமல்ல, உன்னை மாத்திரமல்ல, உன்னை சார்ந்திருக்கிறவளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே நம்முடைய ஹேபிட் என்ன தெரியுமா? கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம எங்க பார்ப்போம்? முதல்ல அவனுக்கு ஆச்சா, என்னாச்சு, அவனுக்கு ஆச்சா, நிம்மதியாடுறா. இல்லைம்மா, கரண்ட் கட் ஆச்சுன்னா உங்கள் வீட்டு ஃபீஸ் கேரியர் போய் பாரு, உங்கள் வீட்டில் இருக்கிற மெயின் லைனை பாரு. உங்கள் வீட்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அவன் வீட்டில் ஏன் ஆகலன்னு கேட்குறீங்க. அன்றைக்கி 4 மணிக்கு கரண்ட் கட் ஆச்சு. என் பையன் சொன்னாப்பா, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லையா? கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், எல்லாருக்கும் ஆயிருக்கும், போய் பாடுறானே. இல்லைப்பா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான்ப்பா இல்லை. என்னடான்னு பார்த்தா ஃபியூஸ் போயிடுச்சுப்பா, ட்ரிப் ஆயிடுச்சுப்பா, போட்டோம். அப்போது என் வீட்டில் பிரச்சனை. இன்னைக்கு கூட காலை தம்பிக்கு சொன்னேன், வீட்டை பெருக்கும்போது நீங்கள் கவனிங்க, உங்கள் பாதத்தில் நிறைய மண் ஒட்டிட்டு வீட்டை பெருக்குங்களேன், வீடு சுத்தமான மாதிரி ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. எங்கேயும் மண் இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? 10 முறை அதே இடத்துக்கு மண்ணே இல்லையா, ஆனால் ஏன் மண் படுது? ஆண்டவர் சொல்கிறார், மண் தரையில் இல்லை, உன் காலில் தான் இருக்குது. உன் காலை சுத்தம் பண்ணிப்பாரு, சுத்தமாக இருக்கும். அப்படின்னா தப்பு எங்கே இருக்குதுங்க? என்கிட்ட தான் இருக்குது. மற்றவெல்லாம் சுத்தமாக இருக்கிற நம்ம மேலே இருக்கிற குற்றத்தை வச்சுக்கிட்டு மற்றவனை குற்றவாளி என்று திருப்பதுக்கு நீ யார்? அப்போ உன் காலில் இருக்கிற மண்ணை பெருக்கிறதுக்கு முன்னாடி உன்னை சுத்தப்படுத்த. அதான் வேதம் அழகாக சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற முதல்ல என்ன பண்ணு, தூசி எடுத்து, உன் உத்திரத்தை எடுத்து அவன் கண்ணில் இருக்கிற தூசியை. ஆமாம், உத்திரன்னா எவ்வளோ பெருசு தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? பார்த்துருக்கீங்க? பெருசு. அப்படி வீடு முன்னாடி அப்படி கட்டுவாங்க. நான் கிராம ஊழியத்துக்கு போகும்போது மேற்கு மலை தொடர்ச்சியெல்லாம் போகும்போது பாப்பா, அந்த உத்தரத்தை அவ்வளோ பெருசு இருக்கும், பெருசு பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெருசு உன் கண்ணில் இருக்கும். அதை விட்டுட்டு இவ்வளோண்டு தூசியை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியான சொல்ல உன் படகை நிரப்ப போகிறார். நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைங்க, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? நான் முடிக்க போகிறேன். ரொம்ப பெருசாக சொல்ல விரும்பலை, சிம்பிளாக சொல்கிறேன். உன் படகு வெறுமையாக இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். சிம்பிளாக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? 4வது வசனத்தை கேட்கலாம். 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. ஆமாங்க, எங்க இருக்குதுங்க இது? பெஸ்ட் வசனத்துல தான் இருக்கு. சர்ச்சில் சொல்லுகிற வசனத்தை நாம் கவனமாய் கேட்டால் உன் படகு நிறம். பாஸ்டர் எப்போ முடிக்க போறா தெரியல, மணி ஆயிடுச்சு, இப்போவே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம்ல. ஆனால் போதகம் என் வெறுமையை மாற்றுகிறது. என்னங்க போதகம் எதை மாற்றுதான்? என்னுடைய வெறுமையும் வெறுப்பையும் மாற்றுகிறது. அவன் வெறுமையும் வெறுப்புமாய் இருந்தான், அலசி கொண்டிருந்தான். வெறும் குப்பை அலசி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் பார்த்தார், இவன் வலையை கிளீன் பண்ணிட்டா, எனக்கு இவன் தான் தேவை. போதக வசனம் அவனுக்குள்ளே போனது. அந்த வார்த்தை அவன் கேட்டான். ஓ, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, இத்தனை திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், அப்ப இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே போனான் பாருங்க. அந்த வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை தந்தது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உன் வெறுமையான படகை பார்த்திருக்கிறார், உன் வெறுமையான வாழ்க்கையை பார்த்திருக்கிறார். ஒருவேளை திருமணமாகவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், அல்லது என் பிள்ளை சரியாக இல்லை என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஒரு வெறுப்பையும் ஒரு வெறுமையும் சுமந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், என் நாமத்தில் நீ எதை கட்டலும் அதை நான் உனக்கு தருவேன். மிக அழகாக சொல்லுகிற இந்த வசனத்தை நீ கேட்டு ஆமென் சொல்லுங்க. அப்படியே தேவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை யார் தீர்க்க போகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிக்கிற நாம், என் வெறுமையான படகில் இயேசு வந்தாலே போதும், எல்லாம் நிறைவேறும். கண்களை மூடி கர்த்தரை பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, என் தேவன் என்னோடு இடைப்பட்டதுக்காக, இந்த நாளில் என்னோடு பேசினதுக்காக
என் வாழ்க்கையை மாற்றின தேவன், என் வெறுமையை மாற்றின தேவன் உன் வெறுமையை மாற்றுகிறார். சொல்லுங்க, என் மாற்றும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, எல்லா ஸ்தோத்திரம் பண்ணு ஆண்டவரே. என் படகு வெறுமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் எழுந்துக்கலாம். எழுந்து நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, ஒரு அற்புதம் உங்களுக்குள்ள நடக்குது. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். அப்படியே மனசை தொட்டு, நம்மளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குல்ல, நம்ம பிறருக்காக ஜெபம் பண்றோம். ஆனா நம்மளுடைய பிரச்சனை யார் தீர்ப்பா? we are believe only Jesus. இயேசுவை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே சொல்லுங்க. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா. நேசரேவும் தீரும் பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. சொல்லுவோம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆஹா ஹல்லேலூயா. எல்லோரும் ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. சேடா சர்வ வல்லவரே. சர்வ வல்லவரே. எல்ரோயி காண்பவரே. சொல்லுவோமா? எல்ரோயி காண்பவரே. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது விடுதலையோடு கூட கடந்து போவேன். கர்த்தர் சொல்லுகிறவர், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். எஸ், கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சில பிரச்சனையை கர்த்தர் மாத்துறாரு. உன்
உன் வியாதி உன்னை விட்டு மறையுது. நான் இந்த இடத்துல சாட்சி சொல்ல முடியும். என் வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்குது. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மரித்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நான் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், படுத்த படைக்கையே இருந்தவன் கர்த்தர் எழுப்பி நடக்க வைத்திருக்கிறார். 2 பேர்கள் நடந்திருக்கிறார்கள் எழுந்து. அதே இயேசுதான் இங்கே இருக்கிறார். வேதத்தில் வாசித்த இயேசுவை நான் உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் மகிமைப்படுத்தலாம். உன் மத்தியிலே அசைவாடுகிறார். நன்றி பிதாவே, உன் நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.